கேஸ் கொடுத்து உள்ள தள்ளலாம் வட்டியல் ஜாதி இல்லடா. என்ன நீ என்ன தலித்து எங்களுக்கு பட்டம் கட்டுறது? பிரிச்சு சொல்ற சக்கிலியன்ற அதுன்ற யாரு என்ன நீ என்ன சனாதனி இந்துவா நீ ஜாதி இந்துவா? யாரு சனாதனி இந்துக்குள்ள ஒழிச்சுக்க ஜாதி இந்து நீ யாருன்றது உனக்கு ஒன்னே நானும் பட்டியல் ஜாதி தான்டா. நீ யாரும் தலித்துன்னு சொல்ல எங்களா? நாக்கா இருப்போம் தெரியாதா உனக்கு? எங்க இருக்க நீ? பிச்சைக்காரப்பிள்ள ரோட திரிஞ்சிட்டு இருக்க. நீ என்ன சனாதனியா? டேய் நீ யாரு? நீ சொல்லு, நீ சனாதனியா? டேய் என்ன மேட்டர்? பட்டியல் ஜாதி தான்டா. என்னடா பண்ணுவ? எந்த ஜாதியா இருந்தா உனக்கு என்னடா? 72 ஜாதியில நானும் ஒருத்தன் தான்டா. இந்தியாவில இருக்க மொத்த பட்டியல் ஜாதிலேயே நானும் எந்த பட்டியல் ஜாதிலாம் நடிச்சுக்கடா. மெகரோ, மாதிகாவோ, மெய்தேகியோ. சரிடா, நீ என்னமோ எழுதி வச்சுட்டு பேசுறேன்னு தெரியுது. எதை வேணா எடுத்துக்கோ. சரி பேசி முடி. சொல்லு, என்ன சொல்லு? நீ சனாதனியா முதல்ல? எதுக்கு இப்படி பட்டியல் ஜாதியில உள்ளவங்களே இந்த பிரிக்கிறேன்னா அப்ப நீ அவ மொத்த ஹிந்துவே நீ எப்படி அடுக்கடுக்கா பிரிப்ப? நான் என்ன பண்ணேன்? டேய் ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. நீ கால் பண்ண அட்டெண்ட் பண்ணோனே பேசுறேன். நான் உன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் தான்டா. சொல்றா, என்னடா பிரச்சனை? என்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்? நீ யாரா? நீ உனக்கு பேர் இல்லையா, ஊர் இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? முதலானு இங்க பாரு, நீ எதுக்கு அப்படி வீடியோ போடுற? எப்படி? எதுக்கு தலித்துன்னு சொல்ற? எந்த வீடியோ? இப்ப போட்டியில என்ன வீடியோ? பொழைக்கிறதுக்கு வழி இல்லாட்டி நீ என்ன வீடியோ போட்டேன்டா? சொல்லு. இப்ப நீ என்னடா தலித் வீடியோ போட்டிருக்க? என்ன போட்ட? அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தியா? என்னடா தலித்தின் வீடியோ போட்டிருக்க? என்ன போட்டிருக்க? தலித் இளைஞர் சுட்டு கொலைன்னு எதுக்கு அப்படி ஊன்ற சக்கிலின்னு சொல்ற? அருந்ததின்ற உனக்கு என்ன? அதை பத்தி பட்டியல் சொல்ல வேண்டியதானே? இல்லாட்டி பிரச்சனை அட்ரஸ் பண்ணாத. நீ யார் எங்களை சொல்றது? நீ எதுக்கு இப்ப கத்துற? நீ இப்போ நீ ஓகே ஓ மேல அவ்வளவு கடுப்புல இருக்கோம் நாங்கெல்லாம். வந்தோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பாத்துக்க. சரி, நீ எங்க இருக்க சொல்லு, நானே வர்றோம். நீ கூப்பிட்டு சொல்றேன், எங்களுக்கு ஆள் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க? எந்த ஊர்? நான் சொல்லு, நானே வரேன். நான் இங்க ராமநாடுல இருக்கேன். நீ வா, ராமநாடுக்கு வரியா? சரி, நீ ஒட்டஞ்சத்திரம் வரியா சொல்லு. 28 ஒட்டஞ்சத்திரம் வருவேன், வந்துரு. ஒட்டஞ்சத்திரம் இந்த மயிர் சத்திரம் கிடையாது. ஒட்டஞ்சத்திரம் டேய் எங்க ஆளுங்க இருக்காங்க. நீ இங்க வாடா முதல்ல ராடு. நீ இப்பதானே வீடியோ பண்ண. வீடியோ நீ அழிக்கல, ஒழிச்சிட்டு ஒழுங்கா பட்டியல் ஜாதின்னு சொல்லு. எஸ்சி பிரிக்கிறது, மக்களை பிரிச்சு இந்துசம் ஆக்குறது முடியாதுடா. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நீ எனக்கு புரியல. நீ எதுக்காக ஃபோன் பண்ணீனா எனக்கு புரியல. நீ மட்டும் போடல, நான் கேஸ் கொடுப்பேன் போத்துக்கோ. எஸ்சி ஆக்ட் தெரியும்ல, ஆன்லைன்ல கிண்டல் பண்ணாலே தப்புன்னு சொல்லுதுல. அப்புறம் எப்படி தெரிஞ்சிருந்தும் நீ எப்படி வீடியோ போட தள்ளிட்டுன்னு? நீ கேஸ் போடு. கேஸ் போட்டுக்கல, உங்க ஒரிஜினல் உனக்கு கேஸ் கொடு. நீ என்ன பெரிய சனாதனி? நீ பெரிய ஜாதி ஹிந்து ஈனப்ப சனாதனி சொல்லாதறானா? நான் எந்த சாதி ஈனப்படா? வயல எழுதி வச்சிருக்கு சனாதன இந்துன்னு. சனாதனி இந்துன்னு என்ன அர்த்தம்? சனாதனம்னா என்னது? சனாதனி இந்துன்னா ஜாதி சனாதனி இந்துன்னு ஏன் போற நீ? நீ ஃபர்ஸ்ட் ஏன் இப்போ உளறிக்கிட்டு நீ போய் வீரன் காட்ட போறியா? வீரன் தான் நீ ஒத்துக்கிறேன். அடுத்து சரி, நீ சொல்ல வந்து சொல்லு, நான் சொல்றேன் அதுக்கப்புறம். டேய் இப்போ எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கால் பண்ண? அத சொல்லு முதல்ல. புரியல. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்கல, எதுக்கு கால் பண்ண? எனக்கு நீ எதுக்கு இப்படி வீடியோ போட்டுருக்க? அதை அழிக்க சொல்லி தான் நான் கால் பண்றேன். நீ ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு ஒழுங்கா பட்டியல் ஜாதின்னு சொல்லு. எந்த வீடியோ? அதுக்கு மேல நீ எதை யூஸ் பண்ண தேவையில்ல. இல்ல, நீ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாத. நீ பொழைக்கிறதுக்கும் பிச்சை வாங்கி திங்கிறதுக்கும் எங்களை எதுக்கு எடுத்து? நான் எங்க பொழைக்கிறேன், எங்க பிச்சை வாங்கி தின்ற? நீ எதுக்கு நான் பொழைக்க? அப்ப எங்க அட்ரஸ் பண்ற? எவனோ செத்து போன உனக்கு என்ன அட்ரஸ்? நீ யாரா முதல்ல அவனுக்கு எடுத்து சொல்லி தலித்துன்னு கேவலப்படுத்த? அந்த பையன் என்னன்னு சொல்லி பேசணும். நானு பணம் திங்கிற அந்த பணத்தை போய் பிச்சை போட்டா போட்டு சம்பாதிக்கிற கருமம். பணத்தை திங்கிற நாயிடா நீ. அந்த அந்த செத்து போன பையனோட அக்கா பணத்தை திங்கிற நாயிடா நீ. பாத்தியா அந்த வீடியோ போட்டு சம்பாதிக்க? பாத்தியா அந்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிற இன்ஸ்டாகிராம்ல ரெவென்யூ வராதடா. பணத்தை திங்கிற நாயிடா. இன்ஸ்டாகிராம்ல ரெவென்யூ வராதடா. பணத்தை திங்கிற நாயிடா. டேய் நேர்ல போன் நம்பர் குடுறா. நீ முதல்ல எங்கடா இருக்க? போன் நம்பர் குடுறா. ராசர் ஒட்டஞ்சத்திரம் வந்தா ஒட்டஞ்சத்திரம் இருக்கு. எந்த ஊரா நீ? ஏதாவது என் அட்ரஸ்லயே போட்டுருக்கா? என்னோட ஊரே ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல, சொந்த ஊர் மூலூர் பக்கத்துல கூடிய நீலாங்கரை வலசு என்னோட ஊரு. வந்துடுறியா? அட்ரஸ் கேட்டா சொல்லிட்டேன்டா. அவ்வளவுதானே? மறுபடியும் சொல்லு. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், மூலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் பஞ்சாயத்து கூடிய நீலாங்கரை வலசு, புது தோட்டம். போதுமா? வீடு அதானே? நீலாங்கரை வலசு, புது தோட்டம். நீலாங்காலி வலசு. கரெக்டா சொல்லு. நீலாங்கரை இல்ல, நீலாங்காலி வலசு. வெளுத்து விட்டாங்க. சரி, பயமா இருக்குப்பா. அழுதுருவேட்டா நானு. ஐயோ, எனக்கு ஜட்டியோட போறேன். ஜட்டியோட ஓட விட்டு நாக்கா இருக்குல்ல. பட்டியல் ஜாதியில காப்பாத்துறோம். ஓகேடா, ஓகே. நீலாங்கரை நீலாங்காலி வலசு. கரெக்டா எழுது. நீலாங்காரி வலச, நீலாங்காலி வலசு. கரெக்டா எழுதுறா. ஊர் பேரை தப்பா எழுதாதடா. நீலாங்காலி வலசு. ஓகேவா? குமாரபாளையம். ஐயோ பயமா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு எப்ப பயம் வர? கண்ணத்துலயும் சப்பு சப்புன்னு இழுத்து அதே வீடியோ இதுல போறேன்டா. டே தம்பி, டே நீ போன்ல பேசி காமெடி பண்ணாத, நேர்ல வந்து பேசுகடா. நேர்ல வந்தன்னு வச்சுக்கோ, பல்லு ஃபுல்லா உடைஞ்சிருந்தா பாத்து. ஊர் ஊரா தீர நாய் நீ. நீ எல்லாம் எங்களை பத்தி, நீ எங்களை யாரு? நீ
ஈனப்பையில வாய் மூடுறா முதல்ல. சரி, நீ யாரு? நானும் பட்டியல் ஜாதி தான். அதான் உன்னோட பேரா? உங்க அப்பா உனக்கு பிறக்கும் போதே இவன் பேரு பட்டியல் சாதி உங்க அப்பா பேரு வச்சாரா? நீ சொல்லி கட்டில அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்லி வினோத்ன்ற அப்புறம் என்னடா மயிர் நீ பேசுற? நான் என்ன நீலாங்கர குமாரபாளையம் எம் குமாரபாளையம். பைத்தியமாடா நீ? நீலாங்காளி வலசு தெளிவா சொல்றேன். பைத்தியமா? நீலாங்காளி வலசு குமாரபாளையம் அப்புறம் எம் குமாரபாளையம். சரி சரி, அதுக்கப்புறம் என்ன? திருப்பூர், மூலனூர், அதுக்கப்புறம் தாராபுரம், திருப்பூர் 638 ஒரு ஊரு 106. நீ எந்த ஊரு? நான் ராமநாதபுரம் தான். ராமநாதபுரத்து பஸ் ஸ்டாப் கேட்டுட்டு இருக்கியா? பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி பிச்சை எடுக்கிற நாய் இல்லடா. எந்த பிச்சை எடுத்து சொல்றா? இப்ப நீ கூப்பிட்டு கேட்டேன், நீங்க தான் கூப்பிட்ட. திடீர பத்தி அவன் வீடியோ பூரா பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கு நாய். எங்கடா தெரு தெருவா அழைச்சிட்டு இருக்காங்க? பிச்சைக்கார பிள்ளை வீட்டுல வந்து பொழக்கிறேன். நான் தான் போன் நம்பர் கொடுத்தீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? எங்க வர்றீங்க? உங்க அட்ரஸ் தானே வரணும். வாங்க வாங்க வாங்கப்பா. நான் அட்ரஸ் சொல்லிட்டேன். இவனுக்கு சின்ன பைய பேச்ச கேட்டு ஏமாந்து பாக்குறாது. உன்ன மாதிரி ஜாதி ஹிந்துவெல்லாம் இந்த ஹிந்துவிஸ்டுக்கே கேவலம். புரியுதா? நீ பேசுறத ஐயோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களே, ஐயோ எங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. சரி, என்ன மாதிரி ஒரு நல்ல விவரமானவன் நல்லா புரிஞ்சுப்பான். உன்னை பத்தி என்ன செய்யணுமோ, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். நீ அதை பத்தி கவலைப்படாத, சரியா? இந்த மாதிரி ஜாதி ஹிந்துவ நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். பேசி முடிச்சிட்டியாடா? பேசி முடிச்சிட்டேன். நீ பேசு. அந்த செத்து போன பையனுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? ஏன் அவனை வச்சு ஏன் பொழைக்கிற? நீ செத்து போன பணத்தை எதுக்கு என்னடா பொழைச்சா? அதை வச்சு என்ன பிரச்சனை? எனக்கு வீடியோ போடுற அவனை பத்தி என்ன கிடைக்கும்? ஒரு வியூஸ். அதுக்காக நீ தலித்துன்னு சொல்லி இது சொல்லி அசிங்கப்படுத்தி பையனோட அக்கா சொல்லி தான் போட்டேன். அட்ரஸ் பண்ண சொன்னாங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, உனக்கு யாராவது சொன்னாங்களா? அவங்க அக்கா தானே எனக்கு கூப்பிட்டாங்கன்ற, செத்து போயின பையனோட அக்கா தானே கூப்பிட்டாங்கன்ற பைத்தியக்காரன் பேசிக்கிட்டு இருக்க. அவங்க கூப்பிட்டா நீ பட்டியல் ஜாதின்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு தலித்துன்னு சொல்லி எங்களை அபியூஸ் பண்ற. ஓஹோ, சரிடா. நீ இவ்வளவு விவரமா பேசுறல்ல, அந்த பையன் செத்து போயிட்டாங்க, அவனுக்கு போய் குரல் கொடுத்தியா? கண்டிப்பா. அது நான் கொடுக்க தேவையில்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கும். நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கும் ஆள் இருக்கு, சரியா? நீ அதை பத்தி கவலைப்படாத. சரி, ஆள் இருக்கு. ஒரு நாள் தப்பிப்பான், 2 நாள் தப்பிப்பான். ரொம்ப நாள் வாழ முடியாது அவன. சரி, எந்த ஜாதி இருந்தாலும் சரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவனை பழி வாங்கி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பழி வாங்கட்டும்டா. அப்புறம் என்னையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பழி வாங்கிட்டு போகுது. என்கிட்ட வீரத்தை காட்ட தெரிஞ்ச உனக்கு, என்கிட்ட கண்டிப்பா உனக்கு பழி சொல்லி எங்களை அபியூஸ் பண்ற. அப்படி தலித்து சொல்லக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் நீ யாரு? ஹூ யூ டு? நீ அந்த இதோட எம்எல்ஏவா இல்ல எம்பியா? நான் ஒரு பப்ளிக்கு பேசலாம், யாரும் பேசக்கூடாது சட்டம்லாம் கிடையாது, தெரியும்? அந்த சட்டத்தெல்லாம் நீ வந்து இங்கிலீஷ் பேசாத. ஒண்ணு முழுசா ஃபுல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண. உன்னை விட அதிகமா படிச்சவன் நானு. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நீ என்ன படிச்சிருக்க சொல்லு. இப்ப நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியாம என்னோட அதிகம் படிச்சிருக்கேன். என்ன படிச்சா நீ தான் சொல்லணும். இப்போ நான் பிஜி பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ணிருக்க? என்ன பிஜி என்ன பண்ண? பிசி எம்எஸ்சி. என்னது எம்எஸ்சிடா? எம்எஸ்சி பண்ணியா? இப்போ இவ்வளவு தூரம் வாயு விவரமா பேசுறல்ல, பிசிஆர் ஆக்ட் வந்துட்டு ஒருத்தங்களை இன்டென்சிவா நீ பண்ணிருக்க. அப்படியா? நீ போய் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணு. ரவுண்ட் ஆக்ட் வந்திருக்கு தெரியும்ல? நீ என்ன படிக்கலையா படிக்கலையா? சரிப்பா, எனக்கு அறிவு இல்லையாப்பா. சந்தேகத்துல நான் சந்தேகப்பட்டாலே அந்த ஆக்ட் செல்லும், புரியுதா? நீ சந்தேகத்துல நீ சொல்ற மாதிரி நீ சொல்ற பத்தியா எங்களை இழிவுபடுத்துற மாதிரி நான் சந்தேகப்பட்டா அந்த ஆக்ட் செல்லுன்னு போட்டுருக்கு. சரிப்பா, நீ போய் கேஸ் கொடுறா தம்பி. நான் கண்டிப்பா கொடுப்பேன். கண்டிப்பா கேஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். உங்களை கேஸ் கொடுத்து அபியூஸ் பண்ணி பிசிஆர் ஆக்ட போட்டு விட்டு, இல்ல நேரம் நீ கொடுத்த பத்தியா கூமுட்ட அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல தேடி வந்து உன் சட்டையை புடிச்சு வம்பிழுத்து உன என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் தம்பி. உனக்கு சொல்லிட்டேன், இந்த வீடியோ டெலீட் பண்ணல, கண்டிப்பா கிடைக்கும் தம்பி. பேப்பரோட இடம்லாம் பேசக்கூடாது, சரியா? நீ இவ்வளவு தைரியமா உனக்கு? தம்பி, நான் என்னோட அட்ரஸ் உனக்கு சொன்னேன். நானு உனக்கு இப்ப வரைக்கும் அட்ரஸ் சொல்றதுக்கு பயம். உனக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு பயம். சொன்னது அட்ரஸ் இல்லையா? எதுரா ஆதார் கார்டுல எப்படியா தம்பி அட்ரஸ் இருக்கும்? சொல்லு பாப்போம். ஆதார் கார்டு போட்டோ புடிச்சு அனுப்புவா இல்லையே? இது தம்பி, உனக்கு அப்ப அட்ரஸ் சொல்ற கூட உனக்கு படிப்படி இல்லாம 107 பேராவூர் ராமநாதபுரம், அவ்வளவுதான் அட்ரஸ். அவனுக்கு பெரிய தேடி தெரிஞ்சு நம்ம சந்து பொந்து 100 வட்டம் அதெல்லாம் இல்ல. ராமநாதபுரத்துல இருந்து ரொம்ப சின்ன ஊர் தான் அது, சரிதா? சரி, இருக்கட்டும். இப்போ
இப்ப வரைக்கும் உன்னால தைரியம் இல்ல உனக்கு. இப்ப வரைக்கும் மட்டும் செத்து போன சொல்லிட்டு பெருமாள் தைரியம் வேணும். பேசுறது உனக்கு தைரியம் கிடையாது. இப்போ நீ நேர்ல வா, எல்லாத்தையும் உனக்கு இருக்கிற நான் அவ்வளவு எதுக்குடா பேருமே எல்லாருமே சுத்தமான தேசியவாதிங்க. உன்னை என்ன நாங்க என்ன தேசியவாதி நீங்க? பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம். நீங்க தேசியவாதியா? எந்த அமைப்புல இருக்க? என்ன நான் தேசியவாதி தேசியவாதி? இல்லையா? அப்ப நீ தேசியவாதியா? நீ சாதி ஆமா இந்து. ஓகே, நான் ஜாதி இந்து. ஆனா எங்கேயுமே நான் ஜாதி சொல்ல கிடையாது. நீ தான் வந்துட்டு உன்னோட நீ ஜாதியை வந்துட்டு கண்டிப்பா வெளிப்படுத்துற. நீ எங்களை இழிவுபடுத்தினாலும் கண்டிப்பா மாட்டுவ. ஓகே, நான் இழிவுபடுத்தினா? இந்த மாதிரி பல எதுவே கிடையாது எங்களுக்கு. அவன் சனாதனின்றது ஜாதிக்கு அப்பாற்பட்டதுன்னு உனக்கே தெரியும். நீ சும்மா அறகுறையா படிச்சிட்டு இருப்ப. நாங்க உண்மையா வாழ்றவங்க. என்ன வாழ்றீங்க? சரிடா, இவ்வளவு பேசுறல. சரிடா தம்பி, இப்ப இவ்வளவு பேசுறல, இப்ப வரைக்கும் உனக்கு தைரியம் இருக்கா? என் மேல பிசிஆர் கேஸ் போடுவான்னு? அப்போ கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். பயந்துட்டு அபியூஸ் பண்ண அந்த ஆன்லைன்ல ஆக்ட் நான் கொடுப்போம். சரி குடுறா, தாராளமா போய் குடுறா தம்பி, போய் கொடு. போய் பேசிட்டு உனக்கு என்ன கேஸ் கொடுக்கணுமோ அது கண்டிப்பா கொடுப்பேன். நான் குடுன்னு சொல்லிட்டேன், இதை கொடுக்காத அழுதுட்டு கண்டிப்பா கொடுப்போம். மென்டல் அந்த குடு அப்படியே. நீ மென்டல், நாங்க மென்டலடா. அட்ரஸ் கேட்டா நான் கொடுத்துறேன். உன்ன மாதிரி பயப்படுறவனா? எனக்கு பயமா? இந்த நாய் இதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு. ஏன் இவனை பயப்படுற நீ? இப்ப வரைக்கும் வாயில இருந்து நீ தான்டா பயப்படுற. பயப்படுற. ஐயோ இப்போ ஏண்டா தம்பி, இப்ப அட்ரஸ் கொடுத்துட்டு வந்துடாத அழுதுடா. ஐயோ அப்பா, அட்ரஸ் கொடுத்துட்டப்பா, எவனு கேஸ் கொடுக்காத கெஞ்சுடா அவகிட்ட. உன்னை எப்படி கேஸ்ல மாட்ட வைக்கிறேன் எங்களுக்கு தெரியாதா? பண்ணுடா. எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா எங்க கிட்ட? சரி, 100 கட்சி இருந்தாலும் இருக்கு, புதிய தமிழகம் இருக்கு, தலித் பாந்தர் இருக்கு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எனக்கு புதிய தமிழகமா? ஆமா. சரி சரி சரி, ஓகே. எல்லா தமிழகமே இருக்கு. எப்பலாம் எங்க ஊர்ல இருக்கு 3 இது இருக்காங்க. 3 இதுல சொல்லி 3 கட்சி இருக்கு எங்க கிட்ட. சரி, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. இப்ப நான் பேசி முடிச்சிடுறேன். செத்து போன பெருமாளுக்காக எப்ப குரல் கொடுப்பேன்? செத்து போன பெருமாளை பத்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்டுல உள்ளவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒழுங்கா வீட்டுல இருக்கிற அப்ப உன்னால குரல் கொடுக்க உனக்கு தைரியம் இல்ல. எதுக்கு நீ குரல் கொடுக்க? நீ எதுக்கு எங்களை வச்சு பொழைக்கிற? வச்சு நீ பொழைக்கிற? என்ன பொழைக்கிறது உனக்கு வேலையா? என்ன பணத்தை வச்சு நீ எதுக்கு வீடியோ போடுற? நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். எதுக்கு பீப்புள், எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்துற? என்ன பயமுறுத்தல? எதுக்கு கன்வெர்ட் ஆகணும்னா என்ன பயமுறுத்தல? கொன்றுவாங்கன்னு நீ போடுற மாதிரி வீடியோ அப்படித்தானே வீடியோ போட்டிருக்க? தலிதா இருந்தா கொன்றுவாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டா நீ சொல்லிருக்க தம்பி. நான் என்ன சொன்னேன்னு ஃபர்ஸ்ட் பாத்தியா? இழிவுபடுத்துற பிளஸ் கொன்றுவாங்க, நெஞ்சில அதை பண்ணிடுவாங்க, அப்படி பிறப்புறப்பா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்ற. கன்வெர்ட் ஆகணும். இந்த இந்தியா நாசமா போய் சுக்குலூரா போகணும். இந்த பண்ணி பெருகின மாதிரி இவங்க பெருகணும். அதான பெருகிட்டு இருக்க குள்ளா போட்டவன் பெருகுவான். 22 ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவன் 30 ஆயிருவேன்றான். யாரு? உனக்கெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கெடுதல் பண்ற எல்லாருமே ஆன்டி இந்து தான். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணனா? நீ தான் கால் பண்ண ஃபர்ஸ்ட். நான் உனக்கு கால் பண்ண, நீ அட்ரஸ் கொடுத்து நல்லா மாட்டிக்கிட்ட. ஐயோ போ டே, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கால் பண்ணனான்னு கேக்குறேன் நானு. நீ கால் பண்ணா போக, நீ எதுக்கு அந்த வீடியோ போட்ட? வீடியோ போடுற, தலித்துன்னு சொல்ற, பட்டியல் ஜாதி சொல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. நியாயம் பேசுற, என்ன அபியூஸ் பண்ற எங்களை. இப்ப கூட உன் ஜாதி தொழிலே பேசிட்டு இருக்க. ஏன் ஜாதி தொழில் என்ன? நீ என்ன தொழில் இல்ல. கிடையாது, நீ டுபாக்கூர். சரி ஓகே, அடுத்து அவ்வளவுதான். இது போல வீடியோ போட்டுக்கிட்டு இப்ப இருக்காரு. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முதலாம் இல்ல சொல்லி வீடியோ போட்டுட்டு நம்மள இப்படி இழிவுபடுத்துறான். அவரே சொல்லிருக்காரு, அப்படி யாராவது அவங்க சொன்னா அவங்க நாக்கா இருப்போம் அப்படின்னு. சரிடா, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. அப்படியே நாக்கா இருக்கணும். அப்பதான் நீ எப்படி சொல்ல மாட்டேன். பயமா இருக்கு. பயப்படுறது, இது பண்றது ஸ்டாண்டர்டா பேசுறா. முதல்ல இந்த மாதிரி சில்லியா பேசுறது வந்து எனக்கே காமெடியா இருக்கு. உன்னெல்லாம் அவ்வளவு கொத்தா உன்னெல்லாம் தேடி வரணுமான்னு தெரியுதா? அந்த அட்ரஸ்ல அங்க இருக்கிற வீட்டுல போய் கண்டிப்பா அந்த அட்ரஸ் சேர்ந்துட்டு வருவாங்க வேலை முடிச்சுட்டு. தைரியமான ஆம்பளையா இருந்தா அந்த அட்ரஸ் பண்ற சொல்றியா? சொல்லு மறுபடியும் சொல்லு. தைரியமான ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீங்க சொன்னதை பண்ணிக்காமி. சொன்னதை பண்ணி காட்டணும். நீ சொன்னதை பண்ணி காட்டணும், அவ்வளவுதானே. நீ அட்ரஸ் சொல்லு. ஆமா, நான் தெளிவா சொல்றேன். அரைஞ்சு கண்ணத்தை பேத்துறேன்னா என்ன நடக்கும் சொல்லு. நீங்க மேல கை வச்சு என்ன நடக்கும் சொல்லு. நீ வச்சு காட்டுற தம்பி, உடச்ச என்னடா நடக்கும் சொல்றா. அவன் அதுக்கப்புறம் தெரியும்டா. நான் கருத்துல என்னடா நடக்கும் பாப்போம். தம்பி ஐயோ, நான் கருக்கிறாள் ஒரு தைரியம் கிடையாதா தம்பி? நான் கருக்கிறாள் எனக்கு தெரிய கிடையாதா? நீ வெங்காயம் எடுத்திருக்கேன் முதல்ல. நான் கருத்துல என்னடா பண்ணுவ? நீ நான் கருத்துல என்னடா செய்வ?
உனக்கு எங்கடா பார்த்தாலும் குத்துல மூஞ்சி பலாப்பழ மாதிரி பிஞ்சு போகணும் பாக்குறியா? ரொம்ப பயந்துட்டா தம்பி. இப்ப வரைக்கும் அந்த பெருமாள் பத்தி பேச மாட்டீங்க. பாதிக்கப்பட்ட பெருமாளுக்கு கேட்டுப்பான். எனக்கே அவனை பத்தி அவனை காப்பாத்திக்கும். SC இருக்கு, PCR இருக்கு. அவன் சொத்தம் உள்ள போக வழி வரவே மாட்டான். அதை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவனை சப்போர்ட் பண்றான். வீட்டுல 10,000 இல்ல PCR மாட்டி விடுறான். என்ன அவனுக்கு இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குடா அவனுக்கு. அவனை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ எதுக்கு அவனை வச்சு போல போட்டுற? நம்பி நீ என்னடா பேசுவேன்டா தம்பி? என்கிட்ட யாராச்சும் எழுதி கொடுத்துற தம்பி? என்கிட்ட யாராச்சும் நாளைக்கு நாங்க எல்லாம் முஸ்லீமா போயிட்டா இந்த நாடு தாங்குமா சொல்லு? 40% இந்து இங்க இருக்க கம்மி. தம்பி உன்னோட தனிப்பட்ட விருப்பம். நீ எந்த மதத்துக்கு வேணா நீ மாறலாம். நீ தனிப்பட்ட விருப்பம். நான் உன்கிட்ட பேச, நீ என்கிட்ட பேச. நீ பொதுவா ஒரு வீடியோ போட்டு எப்படி போய் ப்ரொஜெக்ட் ஆகும்? என்ன வீடியோ போட்ட? நீ இப்ப போடுறது என்னடா வீடியோ? அறுத்து தலித் இழிவுபடுத்தி என்னது இதெல்லாம்? அந்த பையனை எப்படி கொண்டாங்க? நீ எங்கடா பொழைக்கிற? எங்களை வச்சு என்ன பொழைச்ச? நீ உன் இதுல பண்ணிக்கிற. உன் மேல் ஜாதி அப்பர் கேஸ்ட் இருக்கான் பாரு. நீ எந்த வந்து நீலாங்கரை சூலாக்கழி அதுல உள்ள வந்துட்ட. ஒன்னா மாதிரி ஒரு ஈரப்பயிட்ட போய் அவனை புலப்ப ஓட்டி அப்படி ஓட்டிக்கோ. எங்களை வச்சு பொழைக்கிறதுக்கு நீ தலித்த நம்பி பொழைக்கிறதுக்கு நீ யாரா? சொன்னதுக்கு பத்தி இதை ரெக்கார்ட் பண்ணி நான் போலீஸ்ல கொடுத்தாலே உன் மேல கேஸ் கொடுப்பாங்க. தம்பி தாராளமா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுறா தம்பி. கொடுப்பான உன் மேல. தம்பி அப்பா இது வரைக்கும் நீ கொடுப்பேன்னு சொன்னதுக்கு கொடுக்காதன்னு சொன்னா சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்படியே ஒரு வக்கீல வச்சுக்கிட்டு இவன் நம்மளை காப்பாத்துவான்னு மனக்கணக்கு போறாங்க. பெரிய பெரிய வக்கீலா எங்களுக்கு இருக்காங்க. எப்படி மடக்கணும், எப்படி செய்யணும், எதை பண்ணணும்னு எவ்வளவு பேர் வக்கீல், எவ்வளவு பெரிய தேசியவாத வக்கீல் இருக்காங்க தெரியுமா உனக்கு? தேசியவாத வக்கீல் பேர் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். முதலான் கருணா இருக்காரு. அடுத்து அவர் பேர் ராமநாதன் இருக்காரு. எனக்கு ஒரு 15 வக்கீல் தெரியும். 15 வக்கீல் உங்களுக்கு தெரியும். அந்த வக்கீல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. வக்கீல் தான். சரி ரைட்டு. போய் தாராளமா கொண்டு போய் உன் தங்கச்சி நல்லபடியா படிக்க வைங்க. ஓகேவா? உன் தங்கச்சி கிட்ட போயிட்டு ஏமா நான் இப்படி ஒருத்தரை கூப்பிட்டு இப்படிலாம் பேசுனேன், அதுக்கு என்னெல்லாம் தண்டனை உன் தங்கச்சி எடுக்கல. ஆனா படிக்கிற பிள்ளைக்கு தெரியும். ஓகேவா? நீங்க ஒரு தற்கூரி. எங்களுக்கும் தெரியும் என்ன அப்படி பேசுறேன். நீ எங்களை அபியூஸ் பண்ணி வீடியோ போட்டுருக்கா. நீ வாய்ஸ் பண்ண. நீ எனக்காக எவனுமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஈனப்பை எங்களுக்கு நீ வாய்ஸ் பண்ணும் போது நான் அதுலயே இருக்கிறவன். அதுலயே உன்னால நான் நீ எங்க கேவலப்படுத்தும் போது நான் எங்களுக்காக நான் வாய்ஸ் எப்படி மடக்க பாக்குறியா? பரதேசி பையில உன்ன மாதிரி ஈன பைய கிடையாது. நான் ஒண்ணும் பண்ணுடான்ட்டேன் நானு. நீ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோல பிஜேபி மாதிரி பிஜேபி RSS சனாதனின் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பூரா ஏமாத்தி பொழைக்கிற நாய் நீ. 1000 சனாதனி எத்தனை ஜாதியில சனாதனி தெரியுமா? எவ்வளவு பேருக்கு சிவராத்திரில எவ்வளவு பேர்கிட்ட நம்பர் வாங்கினா, எவ்வளவு பேர்கிட்ட நான் உங்க சனாதனத்தை பத்தி எடுத்து சொல்லிருக்க, எவ்வளவு பேரு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பேர்கிட்டயும் நான் உனக்கு சொல்ல வேண்டிய வீடியோ காமிச்சு சொல்றேன். பிப்ரவரி 26 என்னைக்குள்ள நாள் தூக்க முடியும்னு கேக்குறேன் நானு. ஒரு 3 நாள் பாப்போம். மார்ச் 1க்குள்ள எம்எல்ஏ ஆக்ஷன் எடுத்துருவேன். ஆக்ஷன் ஒண்ணு மார்ச் 1 இன்னும் 3 நாள் எவ்வளவுடா? நீங்க என்ன தெரியும்? 26, 27, 28 19 கண்டிப்பா உன் மேல ஆக்ஷன் எடுப்போம். என்னைக்குள்ள டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுப்பா. 3 நாள். ஓகே. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்னடா கிழமை தம்பி? வியாழக்கிழமையா? நக்கல் மயில் பேசல என்கிட்ட பேசாத. டெட்லைன் இந்த மயிர் பேச்சு, இந்த இரிட்டேட்டிங்கான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சரிதா? சொல்லி சரிதா? நீ வந்து பெரிய மயிரே கிடையாது. நாய் நீ நிப்பாட்டி அடிச்சா என்னடா செய்வ? கண்ணம் பேச என்னடா செய்வ? என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணிடுவ? ஆளா இல்ல 6 அடி ஒசரமா 50 அடி வெயிட்? என்னடா எதுலடா இருக்கு நீ? உனக்கு என்னடா இருக்கு? உன்னை காப்பாத்திக்க ஒரு அடி அடிச்சா தாங்குவியாடா? அடிடா தம்பி, பயப்படாதடா, அடிச்சுக்கடா. நாய் தலித்தோட வீடியோ போட்டு பணத்துல பொழக்கிற நாய். உனக்கு கொண்டாட்டம் வியூஸ் நிறைய வீடியோ போடுவான். பாத்துக்க முறை
போனது வீடா தம்பி பயங்கரடா சனாது நீ சீக்கிரம் 3 நாளுக்குள்ள தூக்குடா ஓகேவா 3 நாள் ஓகே